ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈஸியாக குக்கரில் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைத்தெடுக்கவும். துருவிய தேங்காய் 1/4 கப், தக்காளி 3, குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன். மூன்றையும் சேர்த்து தண்ணீர் விடாமல் நைஸாக அரைக்கவும். ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், பூண்டு பற்கள் 15, கத்திரிக்காய் 1/4 கிலோ எல்லாவற்றையும் சேர்த்து எண்ணெயில் 5 முதல் 7 நிமிடம் நன்றாக வதக்கவும். பிறகு கறிவேப்பிலை, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எல்லாவற்றையும் சேர்த்து மறுபடியும் நன்றாக வதக்கவும். கொரகொரப்பாக அரைத்த சின்ன வெங்காயமும் சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு அரைத்த மசாலாவையும் சேர்த்து நன்றாக எண்ணெயில் வதக்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணீர் 1 கப், கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு மூடி போட்டு மூடி 3 விசில் வைக்கவும். கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து விட்டு இறக்கினால் ஈஸியான குக்கரில் கத்திரிக்காய் காரக்குழம்பு தயார்.